அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் அணி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய் பலத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னீர். அந்த கற்பனையை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, முந்தின அதிகாரத்துல கூட 1வது அதிகாரத்துல கூட தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் 2வது அதிகாரத்துல 50 பேர் அப்படின்னு பார்த்தோம். அவங்க பழைய பாட்டு நாட்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கென்று தீர்க்கதரிசிகள் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட் அப்படின்னு இருந்துச்சு. ப்ராஃபட்டோட தீர்க்கதரிசிகளுக்கு அடியில இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய உங்களை தீர்க்கதரிசிகளோட புத்திரர், சன் ஆஃப் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தரோட மனைவி எலிசா கிட்ட வர்றாங்க. உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அப்ப எலிசாவுக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசியோட புத்திரன் ஒருத்தர் தான். அவன் மரித்து போயிட்டான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு நீதிமான். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். கடன் பிரச்சனைனால கஷ்டப்படுறாங்க. அந்த கொடுத்த கடன் வாங்க முடியல, அதனால உன்னோட பிள்ளைகளை நான் அடிமையா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த கடன் கொடுத்தவன் கடனை திருப்பி கேட்கிறான். அப்படி இல்லைன்னா நீ உன்னோட பிள்ளைகளை எனக்கு அடிமையா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். எலிசா அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். நான் உனக்கு என்ன செய்யணும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, உன்கிட்ட என்ன இருக்கு? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு. என்ன இருக்கோ அவன் எலிசா கேட்ட கேள்விக்கு தான் கிட்ட இருக்கிறத அவ சொல்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எலிசா என்ன சொல்றான்னா, பக்கத்து வீட்டுல வெறும் பாத்திரத்தை வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அந்த ஏற்கனவே இருக்கிற எண்ணெய இதுல ஃபுல்லா ஊத்தணும். ஊத்தி நிறைஞ்சத ஒரு ஓரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அந்த தீர்க்கதரிசி புத்திரனோட மனைவி முதல்ல இந்த வார்த்தைய, கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிக்கணும். எலிசா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு விசுவாசிக்கணும். ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடக்கிற காரியம். அதனால அதை முதல்ல விசுவாசிக்கணும். 2வது கீழ்ப்படியணும். அப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். விசுவாசித்து கீழ்ப்படியும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்ப கானாவூர் கல்யாண வீட்டுல கூட இயேசு சொன்ன வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்த போது அந்த தண்ணீர் எல்லாம் திராட்சரசமா மாறுறத அங்க பாக்குறோம். அதே மாதிரி இங்க அவ விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளையுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள்.
அந்த எலிசா சொன்ன மாதிரியே அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செயல்படுத்துறாங்க. ஒவ்வொரு பாத்திரமா பிள்ளைக கொடுக்க கொடுக்க அதை அவ நிரப்புறான். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எல்லா பாத்திரம் நிறைஞ்ச பிறகு எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அந்த அற்புதம் நடந்த உடனே போய் அதை சொல்றா எலிசா கிட்ட. அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த நிறைஞ்ச குடம் நிறைஞ்ச எண்ணெய போய் வித்து முதல்ல உன் கடனை அடைச்சிரு, அடுத்து நீங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான அந்த மீதம் உள்ள பணத்தை வச்சு அதுக்கு செலவழிங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொல்ற. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, சூனேம்ன்ற ஒரு ஊருக்கு எலிசா போறாரு. அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண பரிந்து கேட்டுக்கொண்டாள். கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவள். அவ எலிசாவை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். அப்படியே அவன் பிரயாணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். அந்த பக்கம் பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் இந்த ஸ்திரீயோடைய வீட்டுக்கு அங்க எலிசா சாப்பிட்டுட்டு போவார். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவ தன்னோட ஹஸ்பண்ட என்ன சொல்றான்னா, இப்ப இங்க நம்ம கிட்ட வந்திருக்கிற இந்த தேவனுடைய மனுஷன் ரொம்ப பரிசுத்தவான். முதல்ல நல்ல சாட்சி சொல்றான். அந்த எலிசாவை குறித்து பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றான். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்த அவ இப்ப அவர் உண்மையான தேவ ஊழியர் அப்படின்னு அறிந்த பிறகு இன்னும் அடுத்தபடி அவர் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை தன்னோட வீட்டுல ஆயத்தப்படுத்தணும். ஊழியரை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுறாங்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு சிறிய அறை, அதுல கட்டில், மேஜை, நாற்காலி, விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும். அவர் அங்க வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அறை அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் அவன் அங்கே அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். எலிசா ஒரு நாள் அந்த கட்டின அறை வீட்டுல தங்கி இருக்கிறாரு. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, எலியாவோட வேலைக்காரனா இருந்தது எலிசா, அடுத்து எலிசாவோட வேலைக்காரனா இருக்கிறது கேயாசி. இந்த கேயாசி அவனை பார்த்து, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். அந்த பெண்ணை, கனம் பொருந்திய அந்த பெண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்ற. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட தேவையெல்லாம் சந்திக்கிறாயே, உனக்கு என்ன தேவை இருக்கு? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான்.
ராஜா, சேனாதிபதி இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தில், ராஜா தான் அந்த தேசத்துக்கே தலைவன். சேனாதிபதின்றது இராணுவங்களோட தலைவன். இவங்கிட்ட ஏதாச்சும் காரியம் சாதிக்கன்னா கூட சொல்லு, அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவ பதில் என்ன சொல்றான்னா, நான் ரொம்ப என்னோட ஜனத்துக்கு மத்தியில ரொம்ப சுகமா இருக்கேன், எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு நிறைவுள்ளவளா காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதுக்கு, இப்ப நான் அவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேயாசிட்ட கேட்கிறான். அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். குழந்தை இல்ல, ஹஸ்பண்டும் ஓல்டு, வயதானவன் அப்படின்ற இத வந்து சொல்றான். கேஎஸ்சி சொல்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசல் படியில் நின்றாள். அவளை கூப்பிட்டு வர்றாங்க. வாசப்படியில அவன் நிற்கிறான். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். சீக்கிரத்துல உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போறான் அப்படின்ற செய்திய சொல்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே, உனக்கு ஒரு குமாரன் அணைத்து கொண்டிருப்பாயின்னு கேட்ட உடனே அவ என்ன சொல்றான்னா, பொய் சொல்லாதீங்க, ஏன்னா நம்புறதுக்கு சூழ்நிலை அல்ல. ஹஸ்பண்ட் வயது சென்றவன், இவ்வளவு நாளும் குழந்தை பிறக்கல, அப்ப இப்ப வந்து பிறக்குமா அப்படின்ற சந்தேகம் அவளுக்குள்ள இருந்தது. அதனாலதான் சொல்றான், உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்த, ஆனா நடந்தது எலிசா சொன்ன மாதிரியே அவ கற்பம் தரித்து, எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். எலிசா சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 4 அற்புதம் செய்தத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 2 அற்புதத்தை பார்த்தோம். ஒண்ணு வந்து தீர்க்கதரிசிகளோட புத்தருள்ள மனைவியில ஒருத்தி வந்து, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் வந்து மரித்து போயிட்டான், கடன்காரங்க வந்து என் பிள்ளைகளை அடிமையாக்க கூட்டிட்டு போறதுக்கு வர்றாங்க, என்ன செய்ய அப்படின்னு கேட்டப்ப எலிசா சொல்றான், நான் உனக்கு என்ன செய்யணும், உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வெறும் பாத்திரத்தை வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் அறை வீட்டை பூட்டிட்டு இந்த ஒரு குடம் எண்ணெய வச்சு மற்ற பாத்திரங்கள் எல்லாம் ஊத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைய அவ ஏற்றுக்கொண்டா, விசுவாசித்தா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. அவர் எலிசா சொன்ன மாதிரியே எல்லா வெறும் பாத்திரங்கள்லயும் இந்த எண்ணெய் வார்க்கும் போது அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லா நிரம்பிச்சு. திரும்ப போய் அவ எலிசா கிட்ட சொல்றா. உடனே அந்த எண்ணெயெல்லாம் நீ வித்து காசாக்கி அந்த உன்னோட கடனை கொடுத்துட்டு நீயும் உன் பிள்ளைகளும் உயிர் வாழ்றதுக்கு மீதமுள்ள பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அடுத்து 2வது அற்புதம் என்னன்னு பார்த்தோம்னா, சூனேம்ன்ற ஊருக்கு போயிருந்தா. அங்க பட்டணத்துல கனம் பொருந்திய ஒரு பெண்ணு இருந்தா. அந்த பெண்ணு வந்து எலிசாவை தன்னோட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவா. எப்பெல்லாம் அவர் அந்த ஊர் பக்கம் வர்றாரோ அப்பெல்லாம் இவங்க வீட்டுல வந்து சாப்பிடுவார். அப்ப அவ தன்னுடைய புருஷன் கிட்ட சொல்றா, இவர் வந்து தேவனுடைய மனுஷன் வந்து பரிசுத்தவான் அப்படின்ற சாட்சிய சொல்றா. அது மாத்திரம் இல்ல, நம்ம மேல் வீட்டுல ஒரு ரூம் போட்டு அதுல வந்து மேஜை நாற்காலி கட்டி
குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு ஆயத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதன்படியே செய்யறாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுல எலிசா தங்கி இருந்தாரு. தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க சொல்றாரு. ராஜா கிட்ட, சேனாதிபதி கிட்ட எதுவும் நான் பேசினா கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேஎஸ்சிய பார்த்து அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அவ அவள்கிட்ட கேட்டப்ப நான் ரொம்ப சமாதானமா சந்தோஷமா குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்ப கேஆசி தான் சொல்றான், அவளுக்கு குழந்தை இல்ல, கணவனும் வயது சென்றவன்ற செய்திய தேவை என்னவோ அதை கரெக்டா சொல்றான். உடனே அவளை கூப்பிடுன்னு சொல்றான். அந்த பெண் வந்த போது எலிசா சொல்றாரு, ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவ சொல்றா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா நம்ப முடியல அவளால. ஆனா அந்த வார்த்தையின்படியே அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரிச்சு ஒரு உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் அப்படின்றத இந்த நாள்ல தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல எலிசா தீர்க்கதரிசி மூலம் செய்யப்பட்ட அற்புதங்களை குறித்து நாங்க தியானித்தோம். நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவர், இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்ய, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுடைய தேவையெல்லாம் நீர் சந்திக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உங்களுடைய வல்லமையினால் தொடப்பட, ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.